கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை விசேஷமாக இந்த நாளில் கூட வசனம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இங்கு பவுல் விதமாக எழுதுகின்றார். அதாவது இயேசு மகாராஜா எப்படி அவர் தன் சீஷர்களோடு புதிய உடன்படிக்கை செய்தார் என்பதை குறித்து அழகாய் லூக்கா எழுதின சுவிசேஷம் எழுதியிருக்கிறது. அதற்கு முன்பதாக பாருங்க, அதாவது 24, 25 வசனங்கள்ல ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இயேசு மகாராஜா புதிய உடன்படிக்கையாக இதை செய்தார். எப்படி என்றால், இயேசு மகாராஜா தன்னுடைய மாம்சத்தையே பிற்க கொடுத்தார். பிரியமானவர்களே, அதை நினைவு கூறும் பொருட்டு அவர் அதை போஜனமாக இதை நீங்கள் வாங்கி புசியுங்கள் என்று சொல்லுகின்றார். அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி இப்படி சொல்லி கொடுக்கிறார். அதே போல திராட்சை ரசத்தை கூட அவர் எதற்காக நினைவு கூறும்படி இதை பானம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார் என்றால், நமக்காக அவர் இரத்தத்தை சிந்தினார். எனவே அதை நினைவு கூறும்படியாக இந்த திராட்சை ரசத்தை நீங்கள் பானம் பண்ணுங்கள் என்று. அப்போ இதை நம்ம இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் நம்ம புசித்து பானம் பண்ணும் பொழுதெல்லாம் அவருடைய மரணத்தை நம்ம தெரிவிக்கின்றோம். அது கர்த்தர் வருமளவு அவர் திரும்ப வரப்போகிறார், திரும்ப நம்மை அழைத்து செல்ல போகின்றார், ராஜாதி ராஜாவாக வரப்போகின்றார். அப்படி திரும்ப வரும் வரைக்கும் நாம் இந்த பூமியில வாழும் வரை இந்த புதிய உடன்படிக்கையை நினைவு கூறும் பொருட்டாக நாம் அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணி அதை ஆண்டவருடைய மரணத்தை நம்ம நினைவு கூறுகிறோம், அதை அறிவிக்கின்றோம், அதை மற்றவர்களுக்கு அதை தெரிவிக்கின்றோம். இப்படி அவருடைய உடன்படிக்கையை நம்ம நினைவு கூர்ந்து நாம் இதை நம்ம அவ்வப்போது நாம் இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுதெல்லாம், அவருடைய மரணத்தை நினைவு கூர்ந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுதெல்லாம் அவருடைய மரணத்தை அறிவிக்கின்றோம். அப்படி நம்ம செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, மரித்தாலும் அவனை நான் கடைசி நாளில் உயிரோடு எழுப்புவேன், நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, அதனோடு கூட என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். நம்ம ஆலயத்திற்கு செல்லுகின்றோம். ஒவ்வொருவரும் நீங்கள் ஒவ்வொரு சபையில் நீங்கள் நாட்டப்பட்டிருக்கிறீங்க. அப்போது அந்த ஆலயத்தில் ஆராதனையில் திருவிருந்து ஆராதனை என்று ஒன்று நியமித்திருப்பாங்க. அது மாதத்திற்கு 1 முறையோ 2 முறையோ என்று சொல்லி நியமித்திருப்பாங்க. அந்த திருவிருந்து ஆராதனையில் நம்ம பயபக்தியோடு கலந்து கொண்டு நம்மை ஆராய்ந்து நிதானித்து பார்க்க வேண்டும். பவுல் எழுதுகின்றார், இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் பானம் பண்ணும் பொழுது அவங்க நம்ம நிதானித்து ஆராய்ந்து நம்ம பார்க்க வேண்டும். 1 கொரிந்தியரில் எழுதியிருக்கு பாருங்க, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். எவன் அபாத்திரமாக கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எனவே எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். அப்போ இதை நம்ம எடுக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் நம்மை நாமே ஆராய்ந்து நிதானித்து, ஆண்டவரே என்னை சுத்திகரியும் என்று சொல்லி நம்முடைய குற்றங்களையெல்லாம் நம்முடைய குறைகளையெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம சொல்லி நம்ம சுத்திகரிக்கப்பட்டு அதற்கு அப்புறம் ஒவ்வொரு முறையும் இதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் அஜாக்கிரதையாக அபாத்திரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமே தவிர அபாத்திரம் உள்ளவர்களாக இந்த ஆண்டவருடைய பந்தியில் திருவிருந்து ஆராதனையில் கலந்து கொள்ளக்கூடாது. அப்படி கலந்து கொள்வோமானால் அது பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுகிறது என்று இங்கே எழுதியிருக்கின்றது. அநேகர் அதனால் பலவீனரும் வியாதி உள்ளவர்களும் ஆகிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். எனவே நம்மை நாம் நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும்.
எனவே திருவிருந்து ஆராதனையில் பயபக்தியோடு கலந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இப்பொழுதும் ஆண்டவரே, நீர் இந்த பூமியிலே நீர் இறங்கி வந்து எங்களை மீட்டெடுக்கும்படியாக வந்தீர். அதிலும் கர்த்தாவே, உன்னதமாக உம்முடைய ஆண்டவரே மாம்சத்தை பிற்க கொடுத்தீர். நீர் உம்முடைய இரத்தத்தை சிந்தினீர். அதை நினைவு கூர்ந்து திருவிருந்து எடுக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரே, நாங்கள் அறிக்கை செய்கின்றோம். நாங்கள் அதை தெரியப்படுத்துகின்றோம். கர்த்தர் வரும் அளவும் அதை தெரியப்படுத்த எங்களுக்கு உதவி செய்தரலும். ஆண்டவரே, நீர் இதன் நிமித்தம் எங்களுக்கு நித்திய ஜீவனையும் நீர் கட்டளையிடுகிறீர். உம்மை மனதார ஸ்தோத்தரிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வியாழனிரவினில் வியாகுலத்தோடே விளம்பின போதகம் மறந்திடலாமோ? அதிசய அன்பரின் நேசம் சொல்லலாகும்.